இந்த சக்தியை நம்ம வளர விட்டோம்னா நம்முடைய அரசியலை கேள்விக்குரியதாக மாறிடுங்கிறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு அதை அடக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி நிற்கிது. அதுக்கு அறிவு இருக்குது, அறிவு இல்லைங்கிறது அடுத்த கட்டம். அவங்க கையில் ஓட்டு இருக்குல்ல, அவ்வளோதான். அந்த ஓட்டுக்காக தான் இவங்க எல்லாமே பயப்படுறாங்க. திமுகவோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு விஜயை நான் அடிக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க நினச்சது என்னென்னா, நாம் விஜயை திட்டினோம்னா அவர் நம்மளை திருப்பி திட்டுவார், இந்த அரசியலுடைய போக்கே மாறிடும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நாளைக்கு வந்து தாவேக்கா வெர்சஸ் நாத்தாக்கா அப்படின்னு மாறிடணும்னு இவங்க நினச்சாங்க. அவர் இவங்கள ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறார். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் சொன்னார்ல, நீங்கள் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு, உள்ளபடியே 100% அது உண்மை. வணக்கம் சார். வணக்கம். விஜயின் அரசியல் தொடர்ச்சியாக வந்து தாவேக்காவினர் பிரச்சாரங்களில் இறங்கிட்டாங்க. நிறைய இடங்களில் சண்டை சச்சரவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாங்கள் விஜய் வந்து எங்களுக்கு ஒரு எகெயின்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸை எடுத்துக்கிட்டு எங்களோட ஓட்டை பிரிக்க வராருங்கிற ஒரு பயத்தில் மற்ற 2 கட்சிகளும் இருக்காங்களா சார்? கட்டாயமாக அதானங்க உண்மை. இப்போ நம்ம உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், பல பேர் சொல்கிறத கேட்டு பேசுகிறோம். ஆனால் அவங்க சம்மந்தப்பட்ட கட்சிகள் ஒரு சர்வே எடுப்பாங்கல்ல, அப்போ எந்த அளவுக்கு வந்து விஜயினுடைய தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்கூடாக பார்க்குறாங்க. அப்போ இந்த சக்தியை நம்ம வளர விட்டோம்னா நம்முடைய அரசியலை கேள்விக்குரியதாக மாறிடுங்கிறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு அதை அடக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. பல இடங்களில் வன்முறை நடக்குது. அது ரொம்ப கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ஜனநாயக நாடு, இங்கே எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது. இப்போ திமுகவிலேருந்து ஒரு சர்வே எடுக்க போனாங்கன்னா அங்கே இருக்கிற தாவேக்கா தொண்டர்கள் அடிக்கிறாங்களா என்ன? கிடையாது இல்லை. அப்போ தாவேக்கா போகும்போது மட்டும் ஏன் திமுக அப்படி செய்யுதுன்னு நமக்கு புரியல. அதை தவிர்க்கலாம். இப்போ என்ன அவங்க தேர்தலில் நின்று இன்றைக்கே வந்து வாக்கு எண்ணி நாளைக்கே முதல்வர் நாற்காலி கொடுக்க போகிறாங்களா என்ன? அவங்க நமக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க, பட்டுட்டு போட்டுமே. ஸோ அந்த பெருந்தன்மை வந்து இன்றைக்கி பெரிய கட்சிகளுக்கு இல்லாமல் போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. விஜய் எது செஞ்சாலும் தப்புங்கிற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த விருப்ப மனு, எக்கச்சக்கமான விருப்ப மனு வந்து இதானோடனே சினிமா டிக்கெட்னு நினச்சிட்டாங்க போல், இவ்வளோ கூட்டம் வர்றாங்க, நாங்கள் ஏன் சொல்கிறோம் பார்த்தீங்களா தற்கொலை கூட்டம்னு சொல்லிட்டு இந்த ஒரு விமர்சனம் வருதா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க? இது எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க. இப்போ விருப்பமனுன்னு அறிவாலயத்தில் அறிவித்த பிறகு இந்த ரோடை கிராஸ் பண்ண முடியுமா பாருங்கள். மொத்த பேர் வந்துப்பாங்க, ஒரு தொகுதிக்கு 50 பேர் வந்து நிற்பாங்க, அதில் 10 பேராவது பணம் கட்டுவாங்க இல்லையா? அப்போ எல்லா கட்சிகளுமே ஒருத்தர் வேட்புமனு வாங்க வரும்போது கூட 10 பேரோடு வருவார். அது வந்து அதிமுகவிலையும் நடக்கும், திமுகவிலையும் நடக்கும், தாவேக்காலையும் நடக்குது. அதை மட்டும் ஏன் அவங்க வித்தியாசமாக பார்க்குறாங்க, வித்தியாசமாக சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல. நிறைய விஷயங்களே இவங்களே கிரியேட் பண்ணி விஜய் மீது ஒரு பழியை சுமத்தி அதில் வந்து இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு எதிர்மறை அரசியல் கட்டாயமாக தேவை. யாரோ ஒருத்தர் நமக்கு போட்டியாக வரும்போது அவரை அணுகிற விதம்ங்கிறது ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே போலியாக கட்டமைச்சு அதன் மேலே நின்று சிரிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப இயல்பாக அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. அது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இப்போவுமே நம்ம பார்த்தோன்னா ஊடகங்கள்லையும் பார்த்தோம்னா ஒன்று ஆளுங்கட்சி சார்பாக ஒரு 4 பேர் பேசுகிறாங்க, விஜய்க்கு சார்பாக 4 பேர் பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் பார்வையிலேருந்து யார் பேசுகிறாங்கன்னு கேட்டால் அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிற மாதிரி இருக்கே சார். ஆனால் முன்னே வந்து தந்தி டிவியில் ஒரு முறை அப்படி பண்ணாங்க. என்னென்னா சாமானியன் ஒருத்தர் போடுவாங்க, அந்த டிபேட்டில் வந்து சாமானியன் அப்படின்னு போட்டு ஒரு பேரை போட்டு கீழே சாமானியன் அல்லது வந்து வாக்காளர் அப்படி ஏதாவது ஒன்று போடுவாங்க. அவர் வந்து அவருடைய கருத்து சொல்லுவார். முதல் முறை அந்த டிபேட்டில் அவர் வந்து உட்காருவார். அது ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப இன்பமாக இருக்கும். அவர் வந்து அந்த அனுபவம் இல்லாமல் பேசுகிறது, ஆனால் உண்மையை பேசுவார். நாட்டில் என்ன நடக்குது, இவங்க எல்லாருக்குமே ஒரு சார்பு நிலை இருக்கும்போது அவர் பொதுவாக நின்று பேசுவார். அதெல்லாம் இருந்துச்சு. அதை மற்ற தொலைக்காட்சிகளும் பின்பற்றினா நல்லா தான் இருக்கும். பட் ஏன்னோ அதை செய்கிறதில்ல. தந்தி டிவியே அதை விட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து திமுகவுக்கு எதிராக அதிமுக பேசுவாங்க, அதிமுகவுக்கு எதிராக திமுக பேசுவாங்க, மற்ற கட்சிகள் அந்த ஆளுங்கட்சி யாராக இருக்காங்களோ அவங்க எடுத்து பேசுவாங்க. இப்போ எல்லாருமே ஒன்று சேர்ந்து விஜய் அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், இதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, அது வந்து ஒரு பயம்தான். புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் பின்னாடி நிற்கிது. அதுக்கு அறிவு இருக்குது, அறிவு இல்லைங்கிறது அடுத்த கட்டம். அவங்க கையில் ஓட்டு இருக்குல்ல, அவ்வளோதான். அந்த ஓட்டுக்காக தான் இவங்க எல்லாமே பயப்படுறாங்க. ஸோ அது அப்படி ஒரு பயத்தை விஜயினுடைய கட்சி உருவாக்கியிருக்குங்கிறது அவங்க கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கலாம். ஆனால் அந்த டிபேட்லேயும் அவங்க உட்காந்து சரிக்கு சரி போராடுறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் வந்து பேச தெரியாமல் தவிக்கிறாங்க, அதையும் பார்க்குறோம்.
பட் சிலர் ரொம்ப விவரமாக உட்காந்து சூப்பராக பேசுகிறாங்க, அதையும் பார்க்குறோம். மெல்ல மெல்ல அந்த கட்சி வந்து வளர்ச்சி அடையுது. எல்லா விதத்திலும் அவங்க வந்து தன்னுடைய இருப்பை இங்கே காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ சீமானவர்கள் திமுக எதிர்ப்பு தான் பிரதானம்னு பேசிக்கிட்டு இருந்தவர், டக்குன்னு அவங்க கட்சி சார்ந்த நிர்வாகிகள், அவர் ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து விஜய் ஒரு சினிமாக்காரனை நம்பி வந்த கூட்டம், இந்த கூட்டத்தை நான் எப்படி ஆதரிக்கிறது, என் தமிழ்நாட்டை காக்கணும், திமுகட்டேருந்து காக்கணுங்கிறத விட்டாங்க, காங்கிரஸ்லேருந்து காக்கணுங்கிறத விட்டாங்க, இப்போ விஜய்டேருந்து காப்பாற்றணுங்கிறதுல இறங்கியிருக்காங்களே சார். இல்லை, அவங்க வந்து இந்த எதிர்கால அரசியலை நெரட்டிவ் எப்படிங்கிறத செட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ அதில் வந்து ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. இப்போ அதிமுகவும் திமுகவும் அடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு கட்சி போயிடும், அதுக்கப்புறம் திமுகவுக்கும் நமக்குமான போட்டி தான்ட்டு நாம் தமிழர் நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு விஜய்னு ஒரு ஆள் வந்தோன்னா அந்த போட்டியினுடைய திசை மாறுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, திமுகவோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு விஜயை நான் அடிக்கிறேன், விஜய் இந்த தேர்தலில் ஒழிச்சிட்டு அடுத்த தேர்தலில் வேணால் நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், அதிமுகவும் இல்லாமல் போயிடும், விஜய் இல்லாமல் போயிடுவார், போட்டி நம்ம 2 பேருக்கும் தான் அப்படின்லாம் அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. எல்லாமே வந்து கணக்குகள் தானே. இப்போ புதுசாக ஒரு ஆள் வர்றத எல்லோரும் சேர்ந்து அடித்து ஒழிச்சு விட்டோம்னா அதற்கப்புறம் நமக்குள்ள ஒரு கேம் ஆடிக்கலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக நடக்கிற போராட்டம் தான். இன்னொன்று வந்து இப்போ சீமான் முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு இங்கே நிறைய விஷயங்கள் பேசப்படுது. அப்போ பேசப்பட்டது என்னென்னா, விஜயினுடைய எதிர்ப்பு வாக்குகள் இருக்குது, அல்லது விஜய் உங்களை எதிர்த்து நிறைய பேசினார்னா அதை அப்படியே நான் என் பக்கம் திருப்பிக்கிறேன், உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் நான் உங்களை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதும் ஒன்று அதுக்குள்ளே இருந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கூட்டு கழித்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு ரகசிய உடன்பாடு இருக்குங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா சார், விஜய் காலையில் ஒரு வீடியோ பேசுகிறாரோ இல்லை தாவேக்காலேருந்து காலையில் ஏதோ ஒரு அறிக்கை வருதுன்னா சாயந்தரம் சாட்டை துரைமுருகன் ஒரு வீடியோ போட்டுறாங்க. அது அஜெண்டாங்க, அந்த அஜெண்டாவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ அவங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பது என்னவோ அதை செய்கிறாங்க. நாளைக்கு வந்து இதே வந்து விஜய்க்கு எதிராக போராடி விஜயை ஒழிச்சிடறாங்கன்னே வைங்களேன், நாளைக்கு திமுக வந்து இவங்களுக்கு என்ன செடியில் தண்ணியை ஊற்றி நல்லா வளருங்கன்னு சொல்ல போகுது, முட்டையாக வெட்ட போகுது, அதுதான் நடக்க போகுது. அது தெரியாமலே இவங்க வந்து தான் வேருக்கு வெந்நீரை ஊற்றிட்டு இருக்காங்க. விஜயாவது நாளைக்கு போட்டிக்கு வந்தாருன்னு வைங்களேன், நம்ம அண்ணனாச்சே அப்படின்னு கேஷுவலாக அதை கடந்து போயிடுவார். ஆனால் திமுக விடவே விடாது இவங்களை. ஸோ அது தெரியாமலே தனக்குத்தானே இவங்க வந்து கொல்லி வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் வந்து விஜய் இதை வந்து ஒரு பாயிண்டோட கண்டுக்க மாட்டேங்குது, இவங்களை மதிக்கவே இல்லையங்க. ஆக்சுவலாக அவங்க நினச்சது என்னென்னா, நாம் விஜயை திட்டினோம்னா அவர் நம்மளை திருப்பி திட்டுவார், இந்த அரசியலுடைய போக்கே மாறிடும் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நாளைக்கு வந்து தாவேக்கா வெர்சஸ் நாத்தாக்கா அப்படின்னு மாறிடணும்னு இவங்க நினச்சாங்க. அவர் இவங்கள ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேங்கிறாரு. அதுதான் இதில் இருக்கிற பெரிய ஆச்சரியம். நினச்சா பதில் சொல்ல வச்சுருக்கலாம், அவரே அவருடைய கட்சிக்காரர்களை அவங்களுக்கு எதிராக பேசாதீங்க, விட்டுருங்க, கொஞ்ச நாளில் கத்திட்டு அவங்களே ஒழிஞ்சிருவாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் உண்மையும் கூட. இப்போ இந்த வர்ற தேர்தலில் வாக்கு வங்கியை நம்ம பார்க்க தான் போகிறோம், என்ன வந்திருக்கு, அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்க்க தான் போகிறோம். அதற்கப்புறம் யாருக்குமான அரசியலுங்கிறது தான் நீண்ட காலத்துக்கு இங்கே இருக்க போகுது. ஸோ அதனால் அவங்க ஒன்றும் அலட்டிக்கவும் மாட்டாங்க, என்ன வேணாலும் கத்திட்டு போட்டும் கண்டுக்காதீங்கன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. சார், நேற்று வரை என் தம்பி விஜய்னாரு, அவர் அவங்க கட்சியில் உள்ளவங்க எல்லாருமே எங்கள் இனத்துலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு தமிழ் இனம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்க டோட்டலாக இறங்கி அடிக்கும் பொழுது இது மக்களுக்கு தெரியாமலா சார் இருக்க போகுது? ஏன் நீங்கள் போய் சோசியல் மீடியாவில் பாருங்கள், எவ்வளவு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக அவங்க மாறி இருக்காங்கங்கிறது தெரியும். அதனால் மக்களே வந்து எல்லாத்தையுமே புரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. இங்கே என்ன தான் நீங்கள் தலைகீழ குதித்து கத்திட்டு இருந்தாலும் எதுவுமே எடுபட போகிறதில்ல. அதுவும் எப்பவுமே இந்த அணைய போகிற விளக்கு வந்து பிரகாசமாக எரியுங்கிற மாதிரி எரிஞ்சிட்டு போகிறது, அவ்வளோதான். ஓகே சார், விஜய் எந்த தொகுதியில் சார் போட்டியிடுவார்? ஏன்னா ஏறக்குறைய எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிந்து விருகம்பாக்கத்தில் போட்டியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணமும் இருக்குது. இப்போ திரைத்துறையில் வந்து அவரோடு பழகியவர்கள், இன்னொன்று வந்து இப்போ தொழிலாளர்கள் நிறைய பேர் விஜய் படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 22,000 பெப்சி ஊழியர்கள் இருக்காங்க. இன்ட்டு 4ன்னு போடுங்க, ஒவ்வொரு குடும்பம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு கணிசமான வாக்கு இருக்குது. எல்லாருமே விஜயால் பயன்பெற்றவர்களாக இருக்காங்க, அவருடைய படத்தின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றவர்களாக இருக்காங்க. இன்னொன்று வந்து இப்போ வெளி மாநிலங்களில் படப்பிடிப்பு நடத்த வேண்டாம், அதை வந்து தமிழ்நாட்டிலே வைங்க, முக்கியமாக சென்னையில் வைங்கன்னு தான் அவர் பெரும்பாலும் அவர் படங்களை இங்கே ஷூட் பண்ணுறாரு. ரொம்ப தப்பித்தவறி வேணால் தேவைப்படுகிற பட்சத்தில் வெளி மாநிலங்களுக்கு போகிறாங்க, மற்ற எல்லா நடிகர்கள் மாதிரியும் இல்லை. அப்போ அதுவே என்னென்னா, என்னுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நான் கொடுக்கணுங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்களும் பெப்சி தொழிலாளர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது ஒரு கணிசமான வாக்கு வங்கி விருகம்பாக்கத்தில் இருக்குது. அதை தாண்டி அவர் வாழ்ந்த இடம் அது. ஸோ அப்போ அவருடைய நண்பர்கள், அவருடைய ஃபேமிலி இங்கே இருந்ததுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ எல்லாமா சேர்ந்து
ஒரு கணிசமான வாக்கு வங்கி வரும்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொன்று சார், சென்னைனாலே டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து ஏறக்குறைய அந்த இடத்துக்கு வரலைனாலும் கட்சி ஆரம்பித்த உடனே இந்த இடத்துக்கு இவ்வளோ ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல டிவிக்கே வந்து நிற்கிது சார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் விஜய்ங்கிற ஒற்றையால் தானே, வேற என்ன இருக்குது அதில்? இதுக்கப்புறம் தான் அவங்க ஒவ்வொன்றா கட்டமைச்சு கொண்டு வரணும், அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு வரணும். ஸோ பல விஷயங்கள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் விஜயை நேசிக்கிற ஒரு கூட்டம் வந்து இன்றைக்கி பெருகி இருக்குது. அது நகரம் கிராமங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது, எல்லா இடங்கள்லேயும் அது பரவலாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பெரிய ரோலை இங்கே பண்ண போகுது. நம்மளும் பல இடங்களில் அப்படி போகும்போதெல்லாம் கேட்கும் பொழுது கணிசமான தொண்டர்கள் இருக்காங்க விஜய்க்கு. நம்ம யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டோம்னா ரொம்ப சர்வசாதாரணமாக விஜய்க்கு தான் சொல்கிறவங்கள நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். அப்போ இவங்க வந்து இப்போவே திமுக வந்து சென்னையில் சில தொகுதிகள்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி வேலை பாருங்கள், முழுமூச்சாக வேலை பாருங்கள், அங்கெல்லாம் நம்ம வீக்காக இருக்கோம் அப்படின்னு ஒரு சர்வே எடுத்து ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. பட் எல்லாருக்குமே தெரியுது இவங்களுடைய வளர்ச்சிங்கிறது தெரியுது, அது வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு மட்டம் தட்டுவோம், முடிஞ்ச அளவுக்கு கேவலமாக பேசுவோம். அவங்க மேலே வந்து ஒரு ஒரு தவறான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஒழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி வளர்ந்து நிற்கிறார் விஜய். இன்னொன்று, அரசியல் பொதுக்கூட்டங்களும் மாநாடுகளும் அரசியல் துவத்தோடு இருந்தது. விஜய் வந்ததுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாடர்னாக மாற்றினாரு. ஆனால் ஸ்டார்டிங்கில் அது விமர்சனம் செய்யப்பட்டது. திரும்ப எல்லா கட்சிகளும் அதே எடுத்துட்டாங்களே சார். அதுதான், அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குது. இன்னொன்று, தொண்டர்களை நெருங்கி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பரவசம் வருது. அடடா, அந்த தலைவர் நம்மளை பக்கத்தில் வந்து பார்த்துட்டோம் நம்ம அப்படின்னு தோணுது. இதையே மற்ற கட்சிகளும் செய்யும்போது அட்லீஸ்ட் அந்த கீழே இருக்கிற அந்த கலரையாவது நீங்கள் மாற்றலாமே, அப்படியே போடுறீங்களேங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி அந்த ஸ்டைலை பின்பற்றுவது என்ன ராயல்ட்டியாக இருக்குது அதுக்கு? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டைலை வேணால் அந்த ரேம்போ ஒரு வட்டமாக போடலாம், அல்லது வேறு மாதிரி ஒரு பானா வடிவில் போடலாம். அதே மாதிரி போடுறது தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஓகே சார், இப்போ இந்த விஜய் செட் பண்ண இந்த ஸ்டைல், இந்த நரேட்டிவ் வந்து முதல்வர் அவர்கள் ஃபாலோ பண்ணுறாரு, துணை முதல்வர் ஃபாலோ பண்ணுறாருங்கிற பொழுது எப்போவுமே வந்து இந்த சினிமா ரசிகர் தானே விஜய் ரசிகர்களை சொல்லிகிட்டு இருக்காங்க போது, ஆனால் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்காங்க. எங்கெங்கேருந்தோ எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து இங்கே பாருங்கள், போன எலெக்ஷனில் எப்படி இருந்தீங்க, இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கீங்கிற போது இது விஜய் வந்து ஒரு இடத்துல கருத்து சொல்ல தேவையில்லை, விஜய் ரசிகர்களே சொன்னால் போதுங்கிற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கல சார். இல்லைங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க வேலையை பார்க்குறாங்க. சோசியல் மீடியாவில் தான் அரசியலே நடந்துகிட்ருக்கு. மக்கள் வந்து வெளியில் இருக்காங்க, ஓட்டு போட வர்றவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் உட்காந்துருக்கிறவங்க, அவன் தமிழ்நாட்டில் தான் இருக்கானா இல்லை தமிழ்நாட்டுக்கு வெளியிலேருந்து இயங்குறானான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க பார்க்குற ஒரு வேலை இருக்குல்ல, அது எல்லா கட்சியிலுமே சொல்கிறேன், எல்லா கட்சியிலுமே ஐடி விங் இருக்குது. அவங்க வந்து ஒரு அசுர உழைப்பை இதில் போடுறாங்க. அதுக்கு சரிக்கு சரி நின்று விஜய் ரசிகர்களும் பெரிய சண்டையை போட்டுட்ருக்காங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் சொன்னார்ல, நீங்கள் தான் எனக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு, உள்ளபடியே 100% அது உண்மை. 234 தொகுதியிலும் தாவேகா தனிச்சு நிற்க போகுதா சார்? அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. போகிறத பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. காங்கிரஸ் வந்து இன்னும் ஒரு முடிவை அறிவிக்கலை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் காங்கிரஸ் எந்த முடிவும் அறிவிக்கலை. இன்றைக்கி தான் அவங்க டெல்லியில் வந்து தமிழக காங்கிரஸ் தலைவர்களை சந்தித்து ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த மீட்டிங்கில் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. ஸோ அதனால் ஒருவேளை இன்னும் நெருக்கத்தில் அந்த மாற்றம் நிகழுமா அல்லது திமுகவிலே தொடருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். முதல்வர் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வரான்னு. அப்படின்னா இந்த பதிலை முன்னாடியே காங்கிரஸ் சொல்லியிருந்திருக்கலாமே சார்? இல்லைங்க, அது எல்லாருக்குமான பதில். அது திருமாவுக்குமான பதிலும் கூட, காங்கிரஸுக்கான பதில். இன்னும் யாரெல்லாம் வந்து அங்கே எங்களுக்கு கூட்டணியில் ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்டுட்டு வர்றாங்களோ எல்லாருக்குமான பதில் அது. அந்த அந்த வலியுறுத்தல் வந்து மேலும் அதிகரிக்கும் போது தான் டக்குன்னு இதை முன்னாடியே சொல்லிவிடுவோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் அங்கே யாரெல்லாம் தொடர போகிறாங்க அல்லது இங்கேருந்து யார் வெளியேற போகிறாங்கங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இந்த வார்த்தையை பேச வச்சது, இதை டிசைடிங் ஃபேக்டராக மாற்றினது விஜய் தானே சார்? இல்லை, அவர் திரும்பவே சொன்னார், இவ்வளோ ஏழியராக அதை சொல்லியிருக்கக்கூடாது. அவர் அந்த தேர்தல் நெருங்கின நேரத்தில் சொல்கிறது தான் சரியாக இருந்திருக்குன்னு அவர் சொன்னார். ஒரு வகையில் அது சரி. அன்றைக்கே அவர் சொல்லாமல் இருந்திருந்தா கட்சிகள் வந்து இவ்வளவு தூரம் ஒரு ஒரு முன்னேற்பாட்டோடு இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ என்னென்னா, இந்த நேரத்தில் அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, டக்குன்னு கூட்டமாக இங்கே வருவதற்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதை வந்து அவர் தவற விட்டார். அதான் அந்த அரசியலில் பழுத்த அரசியல்வாதிகளுக்கும் புதுசாக வர்றவங்களுக்குமான வித்தியாசம். திரும்ப வந்து கரெக்டாக அதை சொன்னார். பட் இன்றைக்கும் அந்த ஆப்ஷனை அவங்க அப்படியே தான் வச்சுருக்காங்க. தாவேக்கா அந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க. அதனால் என்ன வேணாலும் நடக்கலாம்.
விஜயின் ஓட்டு கணிசமாக தனித்து போட்டியிட்டா தெரிஞ்சிரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம லாஸ்டே பேசியிருந்தோம். சப்போஸ் ஒரு சின்ன கட்சிகள்லாம் வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு தெரிவிச்சா அதனால ஏதாவது ஒரு மாற்றம் ஏதாவது இதாகும்? அது அவசியமே இல்லையேங்கிறேன். அவருடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறத இங்கே நிரூபித்தாலே போதும். அது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கும். அது இன்னும் வந்து வெக்கப்படக்கூடிய விஷயமா இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கௌரவமான ஒரு வாக்கு வங்கி தான் அவர்கிட்ட இருக்கும். அதனால் அவர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நம்பி தான் அவரும் வந்து தைரியமாக இருக்கார். ஓகே சார், நிறைய தகவலை பயந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.